விருச்சிகம் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் பாவம். ஸோ பொதுவாக வந்து செவ்வாய் அதிபதி சந்திரன் நீச்சமாகக்கூடிய ஒரு ராசி. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பார்த்தோன்னே தெரியலாம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப துடிப்பா இருப்பாங்க. எப்பவுமே வந்து தன்னை ஆக்டிவா வச்சுட்டு இருக்காரு. நீங்களாம் டயர்டே ஆக மாட்டேன்ப்பா, ஏன்பா அப்படி இருக்கேன்னு நம்ம கேட்போம். அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவா வச்சுப்பாங்க. பாக்குறதுக்கு வந்து கோவக்காரங்க மாதிரி தெரியும். உள்ள வந்து குழந்தை மனசு அதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப தங்கம் சொல்லலாம். என்னன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள் வந்து பிடிக்கல அப்படின்னு டைரக்டா மூஞ்சுக்கு நேரம் பேசிடுவாங்க, வார்த்தைகள் அள்ளி பேசிடுவாங்க. இப்ப இவங்க ஒரு பையன் வந்து டாக்டர் இருக்காரு. ஸோ அவர் வந்து அன்டைம்ல போய் சர்ஜரிக்கு போய் தான் ஆனா நீ எப்படி போகலாம், எங்க இருக்க எப்ப வருவேன்ற மாதிரி மனைவி கேட்ட கஷ்டம் இல்லையா? ஸோ அந்த மட்டும் புரிஞ்சக்கூடிய ஒரு மனைவியா இருந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அந்யோன்யம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது, என்னுடைய மைண்ட் என்ன நான் யோசிக்கணும் அதை புரிஞ்சக்கூடிய மனைவியா இருக்கா அப்படின்ற மாதிரி பாட்டு அமைச்சு வேற லெவல். குன்றிருக்கும் குமரன் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறந்த மாற்றத்தை முன்னேற்றத்தை இருக்கும். திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா இவங்களுக்கும் திருப்பம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? விருச்சிகம் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் பாவம். ஸோ பொதுவாக வந்து செவ்வாய் அதிபதி சந்திரன் நீச்சமாகக்கூடிய ஒரு ராசி. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பார்த்தோன்னே தெரியலாம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப துடிப்பா இருப்பாங்க. எப்பவுமே வந்து தன்னை ஆக்டிவா வச்சுட்டு இருக்காரு. நீங்களாம் டயர்டே ஆக மாட்டேன்ப்பா, ஏன்பா அப்படி இருக்கேன்னு நம்ம கேட்போம். அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவா வச்சுப்பாங்க. அவங்க மைண்ட்லயும் சரி, உடல் அளவுல கூட ஆரோக்கியத்துல பிரச்சனை வந்தா கூட தன்னை எப்பவுமே வந்து ஒரு துடிப்பா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வைப் இருக்கணுவாங்க இல்லையா? அவங்களாம் சேர்ந்து நம்மளால சும்மா உட்கார நம்ம 4 ஸ்டெப் எடுத்துக்க நம்ம 8 ஸ்டெப் எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி. ஸோ இவங்க எப்பவுமே வந்து ஒரு துடிப்பா இருக்கக்கூடிய நம்ம வேகம் எதுலையுமே வந்து வேகமான முடிவுகள் எடுப்பாங்க. அதே மாதிரி பாக்குறதுக்கு வந்து கோவக்காரங்க மாதிரி தெரியும். உள்ள வந்து குழந்தை மனசு இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப தங்கம் சொல்லலாம். என்னன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள் வந்து பிடிக்கல அப்படின்னு டைரக்டா மூஞ்சுக்கு நேரம் பேசிடுவாங்க, வார்த்தைகள் அள்ளி பேசிடுவாங்க. தேல் என்ன பண்ணும்? தேல் கொட்டிடும் இல்லையா? அது கொட்டுச்சுன்னா அது மாதிரி இவங்களோட வார்த்தைகள் வந்து கொட்டுற மாதிரி இருக்கு. ஆனா அவங்களுக்கு அது உண்மையா இல்லைன்ற பட்சத்துல கொட்டிடுவாங்க. யாரு எனக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டப்பட்டவங்க அப்படிலாம் இல்ல, எல்லாருக்கிட்டையும் சரிசமமா நடத்துவாங்க. ஸோ இதுதான் என்னுடைய முக்கியமான விஷயமா பார்க்கும். பொதுவாக வந்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஹெல்த்தை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும், நான் வந்து ரொம்ப அழகா தெரியணும், அழகாவும் இருக்கணும். ஏன்னா சந்திரன் நீச்சம் இல்லையா, அழகுக்கு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க, உடல் ஆரோக்கியத்துக்கும் இம்பார்ட்டன் கொடுப்பாங்க. நல்ல சாப்பாடு, கட்டுடலான ஒரு நிலை, இதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய நபர்கள். ஜிம் பாடியா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. அம்மா மேல அம்மாவுடைய அன்புக்காக இயங்குறது, இந்த மாதிரி நிலைகள்லாம் இருக்கும். இந்த அன்புக்காக மட்டும் தான் அவங்க அடிமை, வேற எதுக்குமே அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரெசென்டபிளா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அழகாவும் இருப்பாங்க, அறிவாவும் இருப்பாங்க, திறமையாவும் இருப்பாங்க. அதுக்கான நிலைகள் மட்டும் உங்களுக்கு கரெக்டா கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேற மாதிரியான ஒரு ஆளா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆக்டிவாவும் இருப்பாங்க, அழகாவும் இருப்பாங்க. அப்ப எப்படி இருப்பாங்க? சூப்பர். ஆக்டிவாவும் இருப்பாங்க, அழகாவும் இருப்பாங்க. சூப்பர். இப்போ விருச்சிக ராசியில ஒருத்தவங்க பிறக்குறாங்க அப்படின்னா, ஒரு பெண் பிறக்குறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு தனக்கு வரக்கூடிய கணவரோ இல்ல தன்னுடைய கணவரோ இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கும்? நிச்சயமா, ஏதாவது கரெக்டான லைஃப் பார்ட்னர் மட்டும் அமைஞ்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பாத்துப்பாங்க. அவங்க கணவரை வந்து அதீதமா லவ் பண்றது, நீ எனக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருப்ப, இந்த மாதிரி ஸ்டைல் வச்சுப்பேன், எனக்கு அழகா இருப்ப, நிறைய இந்த மாதிரி ஒரு கலைத்துறை சார்ந்த விஷயங்களையும் நிறைய பேர் ஈடுபாடு காட்டக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அப்டேட்டிங்வாங்க இல்லையா, அந்த மாதிரி கணவரை வந்து அழகழகா இப்பதான்டா ஒரு கெட்டப் போட்டேன், இப்போ ஒரு கெட்டப் என் ஒய்ஃப்க்கு தான் பிடிக்கும், அதனால இருக்கு, அவங்களுக்கு இந்த மாதிரி மாறும். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய தன்னை மாத்திக்கணும். அதாவது கணவர் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடணும், இந்த கலர் நல்லா இல்லை, இது எனக்கு போடக்கூடாதுன்னா போடக்கூடாதான். அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய போடுவாங்க. இதுல என்ன, நாங்க லவ் பண்ணும்போதெல்லாம் ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் என்னன்னா, நான் உனக்காக வந்து ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்றேன், எதுக்கு லேட்டா வந்து, ஏன் லேட்டா வந்து அப்படிங்கிறது கேள்வி. பஞ்சுவாலிட்டியா கரெக்டா இருப்பாங்க. அதே மாதிரி நான் உண்மையா கரெக்டா இருக்கேன்ல, ஏன் உன்னால இருக்க முடியல, ஏன் இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்படி நீ மறந்த வச்சு வாங்கிடுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சென்சிட்டிவ், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது ஒரு மாதிரி இந்த நாள்லாம் ரொம்ப முக்கியத்துவமான வாழ்க்கையில நம்மளுடைய அந்த நாள் முக்கியம். அது எப்படி உங்களால மறக்க முடியுதுன்ற அளவுக்கு சண்டை போடுவாங்க பாத்துங்க. அந்த மாதிரி சண்டை போடக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. ஸோ ரொம்ப பொசசிவ், எதிர்பார்ப்பு இருக்குது நிறைய. ஓகே, சூப்பர். இப்போ விருச்சிக ராசியில வந்து ஒரு ஆண் பிறந்திருக்காங்கன்னா அவங்க தனக்கு வரப்போறக்கூடிய மனைவியா இருக்கட்டும் இல்ல வந்து ஆல்ரெடி மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும்? நிச்சயமா இவங்க பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வேகம் துடிப்புன்னு சொல்றாங்க. நிறைய பேர் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க, கடல் கடந்து பயணம் பண்ணுவாங்க, வேலைக்காக வெளியூர் வெளிநாடு போறது, அதே மாதிரி மிலிட்ரி ஆஃபீஸரா இருக்கிறது, போலீஸ் ஆஃபீஸரா இருக்கிறது, ஒரு இன்ஜினியரிங்கா கூட படிச்சுட்டு அது மாதிரி இன்ஜினியரிங் ரிலேட்டடான தொழில் செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்ற
பாக்குறப்போ அதுவும் பாத்தீங்கன்னா ஜிம் பாடி, நல்ல பாடி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி செமையா ஃபிட்டா வச்சிருப்பாங்க. நான் இங்க இருக்கேன், நீ எதுக்கு இதெல்லாம் ஃபிட்னஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒண்ணு பண்ண சொல்லி அழகு பாக்குறது, இன்னொன்னு இவங்களுக்கு இது பிடிக்கும்னா அது ஆப்போசிட்டா அமையும். சோ இதெல்லாம் எதுக்கு பண்ற அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு இவங்களுடைய சுதந்திரத்தை யாரும் பறிக்க கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. விருச்சிக ராசி ஆண் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்பீரமான உடல் தோற்றம், அழகு, அவங்களை பார்த்து பிடிக்காம இருக்கவே முடியாது. யாரா இருந்தாலும் ஆசைப்படணும் அப்படின்ற அளவுக்கான ஒரு தோற்றம் இருக்கும். அதே மாதிரி நிறைய வந்து மென்டலாவும் பிஸியா இருப்பாங்க, உடலாவும் பிஸியா இருப்பாங்க. சோ இவங்களோட நிலைமை இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு மெரைன் இன்ஜினியரா இருக்காரு, 6 மாசம் கடல்ல இருந்தா ஆகணும். ஆமா. அதுக்கு வந்து இவங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நிம்மதி போயிடும் இல்லையா. சோ இதை புரிஞ்சுக்கூடிய மனைவி வேணும். இது என்னோட பேஷன் பா, உனக்காக நான் வந்து இதை இழந்துட்டு வரணுமா அப்படின்னா முடியாத காரியம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள். இப்ப ஒரு பையன் வந்து டாக்டரா இருக்காரு, சோ அவர் வந்து அன்டைம்ல போய் சர்ஜரிக்கு போய் தான் ஆகணும், நீ எப்படி போலாம், எங்க இருக்க, எப்ப வருவன்ற மாதிரி மனைவி கேட்ட கஷ்டம் இல்லையா. சோ அந்த மட்டும் புரிஞ்சக்கூடிய ஒரு மனைவியா இருந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அந்யோன்யம், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது, என்னுடைய மைண்ட் என்ன நான் யோசிக்கணும் அதை புரிஞ்சக்கூடிய மனைவியா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ட்னர் அமைச்சுட்டா வேற லெவல். நம்ம சொன்ன மாதிரி அப்படியே ஆப்போசிட்டா வந்துட்டாங்கன்னா நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கையில இஷ்யூஸ் வர்றதுக்கான காரணம் என்ன, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் பாவம்ன்றது தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய காம்ப்ளிகேட். சோ இது மட்டும் உங்களுக்கு கரெக்டான ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணி கரெக்டான லைஃப் பார்ட்னருக்குள்ள போயிட்டாங்கன்னா வேற மாதிரி, இல்லைன்னா அது பெரிய இஷ்யூவா இருக்கும். அவங்களோட வேலை பளு காரணமாவே நிறைய கருத்து வேறுபாடுகள், இது மாதிரி விஷயங்கள் நிறைய நான் பார்ப்பேன். ஓகே மேம். ஓகே, இப்போ விருச்சிகத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மிகப்பெரிய பலம் இந்த ஒரு விஷயமா, இல்ல இது மிகப்பெரிய பலவீனம், இந்த விஷயத்த மாத்தல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? பலமும் பலவீனம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் எடுத்துக்கலாம். எப்படின்னா இவங்களுடைய வேகம், துடிப்பு, இது பஞ்சுவாலிட்டி, இதெல்லாம் ஓகே கரெக்ட் தான், அதுதான் அவங்களுடைய பலவீனமாகும். எல்லா இடங்களையும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரியான முகங்கள் இருந்தா வேலைக்கே ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கணும். இந்த இடத்துக்கு ஓகே நான் இப்படிதான் அடம் பண்ண தெரியணும்னு சொல்லுவாங்க இல்லையா, உண்மையிலேயே அடம் பண்ணி காரியம் சாதிக்கிறது அவங்களுடைய பிளஸ். இந்த அடம் பண்றதுனாலேயே இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து நிறைய உறவுகள்ல நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறது இவங்கதான். சோ இது மட்டும் இவங்க பிளஸும், எது அவங்களுக்கு பிளஸோ அதுவே அவங்களுக்கு அது மைனஸாவும் இருக்கு. ஓகே, அடம் பிடிச்சாலுமே எங்க அடம் பிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ண வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து இந்த குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது உறவுகள் மத்தியில அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாதனால நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள் சந்திக்கிறது. இவங்களுடைய அவசரமான முடிவுகளை மட்டும் இவங்க மாத்தினா போதுமானது. ஓகே, விட்டு கொடுத்து போக வேண்டியது கட்டாயமா இருக்கு விருச்சிகத்துக்கு. ஓகே, அருமை மேம். விருச்சிக ராசினியர்கள் வந்து இந்த கடவுளை போய் வழிபடுங்க. வாழ்க்கை முழுவதும் உங்களோட மாட்டேன்னு சொல்லாம கூடவே வருவாங்கன்னா இந்த கடவுள் வழிபாடு. நிச்சயமா குமரன் இருக்கும் இடமெல்லாம் குண்டு இருக்கும் இடம்லாம் குமரன் இருப்பார் அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறந்த மாற்றத்தை முன்னேற்றத்துக்கும். திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா இவங்களுக்கும் திருப்பம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி மலைமேல் இருக்கக்கூடிய பழனி முருகன், ஓகே, பழனி போயிட்டு வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பா வரும். ஓகே, சூப்பர் மேம். முருகன் நினைத்தாலே வந்து எல்லாருக்குமே வந்து ஆறுமுகம் வருடம் தினமும் ஏறுமுகமே தான் அப்படின்ட்டு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்த வழிபாடா இருக்குன்னு ரொம்ப அற்புதமான பலன் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.